எப்படி இருக்கீங்க? இந்த இன்னைக்கு குச்சி தூணில் அடிச்சதுங்க. இது ஃபுல்லாக இன்னைக்கு கரண்ட் இல்லை, அதனால தான் பெருவட்டாக கிடக்கு பாருங்க. உள்ள மொத்தம் ஒரு 5 கிலோ இருக்கும், 5 கிலோ மீன் இருக்கும். பூரா குச்சி, இந்த குச்சி கிடக்கு ஒரு கீழே. இன்னைக்கு குச்சியில் அடித்தோம். பால் செட்டு இதை எடுத்துகிட்டு போகல. டைம் கிடைக்கிறப்ப ஏதாவது ஒரு வீடியோ போட்டு விட தான் போட்டு விட்டோம். இங்கே பாருங்க, உள்ளே புறமே சப்பையாக கிடக்கு. ஒரு பூரம் 1/2 கிலோ 3/4 கிலோ அப்படி கண்டையாக தான் கிடக்கு. நல்லா இருக்குது இந்த மீன். ஆமாம், சரி பார்ப்போம். நான் அப்போ சொன்னது மாதிரி தான், ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு புழுவு இந்த மாதிரி ஆந்திரா கண்டைக்கெல்லாம் நீங்கள் வந்து தொங்கு உழுவு தான் போடணும். தொங்கு உழுவு போட்டு அது இழுக்கும் போதே ஒரு சைஸாக தெரியும். அது இழுவிக்கு விடக்கூடாது. நீங்கள் இழுத்து கொடுத்தா தான் அது எப்பயும் போல் கடிக்கும் நல்லா. அப்போ தான் அந்த பெருங்கண்டையாக போகிற நம்ம எடுக்க முடியும். ஆமாம். 2வது, மீனுக்கு வந்து எதுவுமே வந்து நம்ம சும்மா போட்டால் எது கடிக்காது. அதுக்கு ஏதாவது இப்போ மீனுக்குங்க லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமாம், முன்னாடியெல்லாம் சும்மா போடுவோம், நாட்டு ஜிலேபி கிடைக்கும். இப்போ இந்த பைப்பு இந்த மாதிரி மீன்களுக்கெல்லாம் வந்து இந்த பெரிய ஜிலேபிகளுக்கு, ஆந்திரா மீன்களுக்கு பூரா என்னென்னா, அரிசியை லைட்டாக ஊற வச்சு போட்டு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேட்டில் உட்காந்துக்கிறணும். உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக மிதப்பை நல்லா தொங்குழுவு போட்டு மிதப்பு ஏற்றிடணும். ஏற்றி அந்த தரையில் தான் அரிசி கிடைக்கும். அரிசி கிடக்கிற இடத்துல தான் இதையும் போடணும். புழுவோடு போட்டணுமே. அப்படியே மிதப்பு வந்து நட்டு குத்தல் நிற்கக்கூடாது, படுக்க வசமாக இருக்கணும். அப்போ உயிர் புழுவாக இருக்கணும், முக்கியமாக உயிர் புழுவாக இருக்கணும். அந்த புழு இப்படி துள்ளிக்கிட்டே இருக்கும். துள்ளிக்கிட்டே இருக்கும்போது கீழே அரிசி எடுக்கும். அரிசி எடுக்கும்போது இந்த புழு அந்த மீனை தசை இருக்கும், டப் டப் டப்னு. அப்போ வந்து கப்புண்டு அப்படியே லைட்டாக இழுக்கும்போது நீங்கள் அப்படியே இழுக்கணும். இழுத்து கொடுத்துட்டு அதுவே பிடிச்சி சட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்படி தான் நான் பலகாவாக கிடக்காம இருக்கு. இது பூரா என்னான்னு தெரியல. அவனுக்கு ஒரு பைத்தியம்னா நம்மளுக்கு இந்த மீன் பைத்தியம். வேலை இருந்தேன் நான் வேலை வெட்டியாக கிட்டத்தில் ஏதாச்சும் தெரிய முடியாது. ஒரு நல்ல பொழுதுபோக்கு, ஒரு நல்ல யோகா. பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.